ஓம் சாந்தி. 30/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் துக்கத்தை நீக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள். எனவே நீங்கள் யாருக்கும் துக்கம் தராதீர்கள். கேள்வி: உயர்ந்த பதவியை அடையக்கூடிய குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் என்ன? பதில்: பாபா இன்னைக்கு முரளியில் 6 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. உயர்ந்த பதவி அடையணும்னா அதுவும் முக்கியமான அடையாளங்களை பாபா சொல்கிறாங்க. அதில் முதல் பாயிண்ட்டு, அவர்கள் சதா ஸ்ரீமதப்படி நடப்பார்கள். 2வது, ஒருபொழுதும் பிடிவாதம் செய்ய மாட்டார்கள். 3வது, தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்காக இந்த படிப்பை படித்து தயாராவார்கள். 4வது, தனக்குத்தானே ஒருபொழுதும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். 5வது, அனைவர் மீதும் கருணை உள்ளம் உடையவராக மற்றும் நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள். சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். 6வது, எந்த ஒரு இழிவான தாழ்ந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். சண்டை மோதலில் ஈடுபட மாட்டார்கள். இன்றைய முரளியின் பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள், பகலெல்லாம் உண்டு கழித்தீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த வார்த்தையின் அர்த்தத்தையும் குழந்தைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. தந்தை சொல்கிறாங்க, இந்த ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தை இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. வேறு யாருமே இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பொருளை புரிஞ்சிருக்க முடியாது. ஆன்மீக குழந்தைகளே என்று வேறு யாருமே அழைக்கவும் முடியாது. இம்மாதிரியான வார்த்தைகளை யாராலும் கூற முடியாது. நாம் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளோம் என நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள். இந்த தந்தையை பற்றிய அறிமுகம் வேறு யாருக்கும் சரியானபடி தெரியாது. எதுவரை நீங்கள் நேரில் வந்து புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் கூட நேரில் வந்த பிறகுதான் புரிந்துள்ளீர்கள். நீங்கள் தான் பிராமண குழந்தைகள். பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறவங்க இங்கே வராத வரைக்கும் எதையும் புரிஞ்சுக்கிட முடியாது. இப்போ நாம் பிராமண குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் கூட இங்கே வந்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய துணை பெயர் பிரம்மா வம்சத்தை சேர்ந்த பிரம்மகுமார் குமாரிகள். அனைத்து ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தைகள்தான். மனிதர்களின் குழந்தைகளாக ஆனதும் குமார் குமாரிகளாக அழைக்கப்படுகின்றனர். உண்மையிலேயே ஆத்ம நிலையில் பார்க்கும்போது எல்லா ஆத்மாக்களும் சிவபாபாவினுடைய குழந்தைகள் தான். இங்கே ஆத்மாக்கள் மேலேருந்து இங்கே வந்த பிறகு, சரீரத்துக்குள்ளே வந்த பிறகு, மனிதன் அப்படிங்கிற ஒரு அறிமுகம் கிடைச்சிட்ட பிறகு குழந்தைகளாக ஆகிறோம். குமார் குமாரிகளாக அழைக்கப்படுகின்றோம் சரீர உணர்வில். நிராகாரமான ஆத்மாக்கள் சிவனின் குழந்தைகள் ஆவர். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கின்றனர். அவர்களை சாலிகிராமம் என கூறப்படுகின்றது. இங்கு வந்தவுடன் குமார் குமாரிகளாக ஸ்தூலமான ரூபத்தில் ஆகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் குமாரர்கள். உண்மையிலே சிவபாபாவுக்கு குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம ஆண்கள் தான், குமாரர்கள் தான். சரீரத்தில் வரும்பொழுது குமார் மற்றும் குமாரிகளாக ஆகின்றீர்கள். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். எனவே சகோதரன் சகோதரிகளாக அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. பாபா நம்மை தூய்மைப்படுத்தி அழைத்து செல்லுவார். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அந்த அளவிற்கு ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா பிரம்மாவின் வாய் மூலம் இந்த ஞானத்தை கேட்கின்றது. சித்திரங்களிலும் பாபாவின் ஞானம் தெளிவாக இருக்கின்றது. சிவபாபா தான் நமக்கு படிப்பிக்கின்றார். கிருஷ்ணர் படிப்பிக்கவில்லை.
அவர் மூலமாகவும் தந்தை படிப்பிக்கவும் இல்லை. அதாவது பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணரும் உங்களுக்கு இங்கே படிப்பிக்கலை, அவருடைய கிருஷ்ணருடைய சரீரத்தின் மூலமாக தந்தை படிப்பிக்கிறாரா? அதுவும் கிடையாது. கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசர் ஆவார். கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தன்னுடைய தாய் தந்தையின் குழந்தையாக இருப்பார். கிருஷ்ணருக்கும் தாய் தந்தை இருக்கிறாங்க. அவருடைய தந்தை சொர்க்கத்தினுடைய தந்தை. அப்போ அந்த தந்தை மூலமாக இவர் பிறந்ததுனால சொர்க்கத்தினுடைய வைகுண்டத்தினுடைய இளவரசர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை பற்றியும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ணரை பற்றி கூட சரியான முறையில் யாரும் இன்றைக்கி உலகம் தெரிஞ்சுக்கல அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். துக்கத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளையும் தருகின்றார். ஆத்மா சரீரத்தில் வந்து ஆரோக்கியமானதாகவும் செல்வந்தராகவும் ஆகின்றது. பரந்தாமத்தில் இந்த விஷயமே கிடையாது. அங்கு எந்த சிருஷ்டியுமே கிடையாது. அங்கு அமைதி மட்டுமே நிறைந்திருக்கும். அமைதி என்ற சுயதர்மத்தில் ஆத்மா நிலைத்திருக்கும். அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்கு தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். நீங்கள் என்னுடையவராக ஆகிவிட்டீர்கள், எனவே யாருக்குமே துக்கத்தை கொடுக்காதீர்கள் என குழந்தைகளுக்கு தந்தை கூறுகின்றார். இதுவோ யுத்த களமாக இருக்கின்றது, ஆனால் மறைமுகமானதாகும். அந்த யுத்த களம் வெளிப்படையாக இருக்கின்றது. யுத்த களத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என கூறப்படுகின்றது. இதற்கான அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் குழந்தைகள், சிவபாபாவனுடைய குழந்தைகள், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கீங்க. இந்த உங்களுடைய யுத்த மைதானங்கிறது மறைமுகமாக இருக்குது. உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்குறோம். ஆனால் உலகத்தில் அந்த மிலிட்ரிக்காரங்க அந்த யுத்தக்களம் வெளிப்படையாக தெரியும். எந்த நாடு எந்த நாடோட சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு வெளிப்படையாக தெரியும். மேலும் யுத்த களத்தில் இறந்தவங்க சொர்க்கத்திற்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு குழந்தைகளுக்கு தெரியும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு கூட புரிய வைக்கலாம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பாபாவிடம் குழந்தைகள் வந்த பொழுது பாபா புரிய வைத்தார். அப்போ மிலிட்ரி ஆள்கள்லாம் வரும்போது பாபா கூட புரிய வச்சாங்களாம். நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே சிவபாபாவின் நினைவில் இருந்தால் சொர்க்கத்திற்கு வந்து சேருவீர்கள். மற்றபடி சொர்க்கத்தில் ராஜாவாக ஆவீர்கள் என கூற முடியாது. நீங்கள் அந்த யுத்தம் பண்ணும்போது கூட பாபாவை நினச்சிங்கன்னா, சிவபாபாவை நினச்சிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு வரலாம் அப்படின்னு அந்த மிலிட்ரிக்காரங்கள் கூட வரும்போது சொன்னாராம் பாபா. மற்றபடி வந்து ராஜாவாக ஆவாங்கள்லாம் கிடையாது. ஆக அதிகமாக அவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. ரொம்பையும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. ஞானத்தை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கவும் முடியாது. அவர்களுக்கு ஞானம் குறைவாகவே புரிய வைக்கப்படுகின்றது. யுத்த களத்தில் தனது இஷ்ட தேவதைகளை அவசியம் நினைவு செய்கின்றனர். யுத்த களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இஷ்ட தேவதைகளை நினைவு செய்வாங்களாம் அவசியம். சீக்கியர்களாக இருந்தார்கள் என்றால் குரு கோவிந்தருக்கு ஜெய் என்று கூறி நினைவு செய்கின்றனர். ஆனால் யாரும் தன்னை ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்வதில்லை. அந்த ஸ்தூல ரீதியில் பக்தி வேணால் செய்கிறாங்களே தவிர அந்த யுத்த களத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாரு பாபா, யாரும் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்வதில்லை. மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை அறிகின்றனரோ அவர்களே சொர்க்கத்திற்கு வந்து சேர்கின்றனர். பதித்த பாவனர் தந்தை ஒருவர் மட்டுமே. அவர் கூறுகிறார், என்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். மேலும் நான் உருவாக்கக்கூடிய அந்த சுகதாமத்தில் நீங்கள் வருவீர்கள் என பதித்த மாணவர்களுக்கு கூறுகின்றார். யுத்தம் செய்யும் பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். இன்னைக்கு ருகானி அந்த ஆன்மீக மிலிட்ரிக்காரங்களுக்கு அந்த உலகியல் மிலிட்ரிக்காரங்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த யுத்த களத்தின் விஷயம் வேறு, இந்த யுத்த களத்தினுடைய விஷயம் வேறு. இரண்டும் வேறுபட்டதாகும். இந்த ஞானம் அழிவதில்லை என தந்தை கூறுகின்றார். அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவார்கள். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் நீங்கள் என்னிடத்தில் வந்து சேருவீர்கள் என சிவபாபா கூறுகின்றார். நாம் தன்னுடைய சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகின்றோம். புதிய உலகம் நிச்சயமாக ஸ்தாபனையாகும். இது நாடகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
எனவே எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே எந்த பொருளுக்கும் சண்டை போடுவதற்கு அவசியமே இல்லை. பாபா சொல்கிறாங்க, புது உலகம் கண்டிப்பாக வரும், இது உறுதி தான், இது நாடகத்தில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை நினச்சி நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. மற்றபடி எந்த பொருளுக்காகவும் நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும், எளிமையாகத்தான் இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும், அதாவது சத்தியுகத்திற்கு போகணும். எனவே இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். எல்லா ஆத்மாக்களும் வீட்டிற்கு செல்ல வேண்டும், சரீரம் செல்ல முடியாது. எனவே சரீரத்தின் அபிமானத்தையும் விட வேண்டும். நாம் ஆத்மாக்கள் நம்முடைய 84 பிறவிகளை முடிக்கின்றோம். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன, சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும் என பாரதவாசிகளுக்கு சொல்லுங்கள். இதெல்லாருக்குமே புரிய வைக்கணும். குறிப்பாக அந்த பாரதவாசிகளுக்கு சொல்லணும், இந்த உலகத்தில் ஒரு தர்மம் தான் இருந்தது, அது சத்தியுகம், சொர்க்கம். இப்போ கலியுகமானதுனால அநேக தர்மங்கள் வந்துருச்சு. நம்முடைய பிறவி கூட 84 பிறவியை முடிச்சிட்டோம். இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம சொல்லணும். இது விஸ்வ வித்யாலயமாகும். முழு உலகிற்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். ஒரு தந்தை மட்டுமே வந்து முழு உலகத்தையும் மாற்றம் செய்கின்றார். மனிதர்கள் கல்பத்தின் ஆயுட்காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டு காலங்களாக கூறிவிட்டனர். முழு கால அளவு 5000 ஆண்டு காலங்கள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக சொர்க்கம் இருந்ததாக கூறுகின்றனர். இஸ்லாமியம், புத்த தர்மம் பற்றிய கணக்குகளையும் கூறுகின்றனர். இதற்கு முன்பாக வேறு யாருடைய பெயரையும் கூறவில்லை. நீங்கள் தெளிவான வார்த்தைகளால் புரிய வைக்க முடியும். எனவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, அந்தந்த தர்மத்தினர், இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, புத்த தர்மமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க கணக்கை சொல்கிறாங்க. ஆனால் அந்த தர்மமெல்லாம் வருவதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு யாரும் சொல்லலை. இப்போ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் தான் தெளிவான வார்த்தைகளால் எல்லாருக்கும் அனைத்து தர்மங்களுடைய விஷயங்களை புரிய வச்சிட்ருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். சிலர் பாபாவிடம் எனக்கு வெளிநாட்டு பூட்ஸு வேண்டுமென கேட்கின்றனர். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் என பாபா கூறுகிறார். அதாவது சில பேர் பாபா கிட்ட கேட்பாங்களாம், எங்களுக்கு அந்த ஃபாரின் பொருட்கள்லாம் வேணும். குறிப்பாக இன்றைக்கி முரளியில் சொல்கிறாரு, பூட்ஸு செருப்பு வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கணும், அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, ஏன்னா நீங்கள் வனவாசத்தில் இருக்கீங்க அப்படின்னு தந்தை கூறுறாரு. புது உலகத்தில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் அதிகமாகவே கிடைக்கும். சத்தியுகத்தில் நிறையாவே கிடைக்கும், நீங்கள் விரும்பின மாதிரியும் கிடைக்கும். பாபா எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் புரிய வைப்பார் அல்லவா? இங்கு நீங்கள் ஏன் ஆசைப்பட வேண்டும்? மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். இங்கு நமக்கு ஆசையே இருக்கக்கூடாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லிகிட்ருக்கிறாங்க. இல்லை என்றால் தேக அபிமானம் வந்துவிடும். நீங்கள் தனது மனவழியில் நடக்கக்கூடாது. உடல்நிலை சரியில்லை என்றாலும் டாக்டரை அழைப்பது, மருந்து கொடுத்து குணப்படுத்துவது, கவனிப்பது, இவை அனைத்தையும் பாபா சொல்வதை பொறுத்துதான் செய்ய வேண்டும். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாபா இருக்கின்றார் அல்லவா? பாபா சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் பாபா கிட்ட தெரியப்படுத்தாமல் நம்ம எதையும் செய்யக்கூடாது. அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் நம்ம அனைத்து விஷயங்களையும் செய்யணும். இதுதான் ஸ்ரீமதம். மற்றபடி பாபா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கிட்ட நம்ம சொல்லணுங்கிறதையும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் என்றால் ஸ்ரீமத் தான். நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கின்றது. பாபா அனைத்தையும் அறிந்திருக்கின்றார். தந்தையின் வழிப்படி நடப்பதில்தான் நன்மை இருக்கின்றது. நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டே செல்லுங்கள். சிலர் இப்பொழுது கேட்காவிட்டாலும் எதிர்காலத்தில் அவசியம் கேட்பார்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது எவ்வளவு தடைகள், புயல் வேகமாக வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் புதிய தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது.
நீங்கள் மறைமுகமாக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். பாபா நன்கு சேவை செய்யும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகின்றார். நீங்கள் தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக ஸ்ரீமதப்படி நடக்க வேண்டும். பிடிவாதம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் பிடிவாதம் இருக்கக்கூடாது. வீணாக தனக்குத்தானே நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நன்கு சேவை செய்யக்கூடிய கல்யாணக்காரி குழந்தைகளாக ஆகுங்கள். மாணவர்களை பார்த்து ஆசிரியர் நன்றாக படித்து தயாராகுங்கள் என கூறுவார் அல்லவா? அதுபோல் பாபாவும் நமக்கு இங்கே ஆசிரியர் நிலையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறார். நல்லா படித்து தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை கொடுத்துக்கோங்க. படித்து அது ராஜ்ய திலகத்தை கொடுப்பதற்கு தயாராக ஆகுங்க. உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக சொர்க்கத்தின் ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றது. ராஜ்யத்தில் வருவது என்றால் மிக பெரிய ஸ்காலர்ஷிப் அடைவதாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட்டு, சங்கம யுகத்தில் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வனவாசத்திற்கான நேரமாகும். இங்கு எந்தவிதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஒருபொழுதும் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. சண்டை மோதலில் ஈடுபடவே கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, விநாசத்திற்கு முன்பாக புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் தந்தையினுடைய செய்தியை கொடுக்க வேண்டும். அதாவது தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து பாவங்களை அழியுங்கள் மற்றும் நீங்கள் தூய்மையும் ஆகுங்கள். வரதானம். திருப்தியின் விசேஷ தன்மை மூலமாக சேவையில் வெற்றி மூர்த்தி ஆகக்கூடிய சந்துஷ்டமணி ஆவீர்களாக, அதாவது திருப்திமணி ஆகுங்கள். சேவையினுடைய விசேஷ குணம் திருப்தியாகும். பெயரோ சேவை, ஆனால் ஸ்வயம் தானும் அமைதியை இழந்து மற்றவர்களது அமைதியையும் இழக்கச் செய்வது இதைவிட சேவை செய்யாமல் இருப்பதே நல்லது. எங்கு சுயம் தனக்கும் தொடர்பில் வருபவர்களுக்கும் திருப்தி இல்லையோ அந்த சேவை சுயத்திற்கும் பலனை தராது, மற்றவர்களுக்கும் பலனளிக்கச் செய்யாது. எனவே முதலில் ஏகாந்தவாசியாகி சுயமாற்றத்தின் மூலமாக சந்துஷ்டமணியின் வரதானத்தை பிராப்தி செய்து பிறகு சேவையில் வந்தீர்கள் என்றால் அப்பொழுது வெற்றியின் மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன். தடைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் உயரத் தாண்டி கடந்து செல்லுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. இப்பொழுது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள். ஜுவாலா சொரூப நினைவு இருக்க வேண்டுமென்றால் மனம் மற்றும் புத்தி இரண்டிற்கும் ஒன்று பவர்ஃபுல் பிரேக் போட வேண்டும். மேலும் வளைந்து செல்வதற்கான சக்தி கூட வேண்டும். இதன் மூலம் புத்தியின் சக்தி மற்றும் எந்த ஒரு எனர்ஜியும் வீணாகாமல் சேமிப்பு ஆகிக்கொண்டே செல்லும். எவ்வளவு சேமிப்பு ஆகுமோ அந்த அளவிற்கே பகுத்தறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அதிகரிக்கும். இதற்காக இப்பொழுது எண்ணங்களின் படுக்கையை சுருட்டி கொண்டே செல்லுங்கள். அதாவது உள்ளடக்கும் சக்தியை தாரணை செய்யுங்கள். ஜுவாலாமுகி நினைவை நம்ம பண்ணணும் அப்படின்னா எண்ணங்களை குறைக்கணும். அது படுக்கை போல் விஸ்தாரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம சுருட்டுறது போல் அதை குறைக்கணும். எண்ணங்களை உள்ளடக்கக்கூடிய சக்தியையும் தாரணை செய்யணும். நல்லது. ஓம் சாந்தி.
கண்களினால் காண முடியாத சிவன் உன்னை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவன் உன்னை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே உன்னை உணர்ந்தேனே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் மருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவன் உன்னை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே சிவன் உன்னை உணர்ந்தேனே. சிவன் உன்னை உணர்ந்தேனே.